السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அல்லாஹுடைய மார்க்கத்தை படிப்பதற்கான சந்தர்ப்பத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், மை யுரிதில்லாஹு பி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹு தாலா யாரை நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹு தாலா விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா மார்க்கத்தில் தெளிவையும் விளக்கத்தையும் கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது சஹீல் புகாரியிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த வகையில் அல்லாஹு தாலா நம்மை இந்த மார்க்கத்தை படிக்கிற சபையில் உட்கார வைத்திருப்பது அல்லாஹ் எங்களை நேசிக்கிறான், எங்கள் மீது அன்பு கொள்கிறான் என்பதனுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம். அந்த வகையில் இன்றைய நம்முடைய தலைப்பு மறுமை நாள் நெருங்கும்போது ஏற்படக்கூடிய குழப்பங்கள். மறுமை நாள் நெருங்குகிற பொழுது ஏற்படக்கூடிய குழப்பங்கள் என்ற தலைப்பை நாம் மிக சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மறுமை நாள் கியாமத்து நாள் என்று சொல்லுகிற பொழுது அந்த கியாமத்து நாளுடைய அடையாளங்கள் ஹதீஸ்களிலே நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அல் ஃபிதன் குழப்பங்கள், அஷ்ராத்து ஸா கியாமத்து நாளுடைய அடையாளங்கள். இப்படி நீங்கள் ஹதீஸ் கிரந்தங்களை எடுத்து பார்க்கிற பொழுது தலைப்புகள் இமாம்கள் வைத்திருப்பார்கள். அப்போ எனவே கியாமத்து நாளுடைய அடையாளங்கள் அது சிறிய பெரிய அடையாளங்கள், அதை பற்றி நாம் இந்த தலைப்பில் பேசவில்லை. மறுமை நாள் நெருங்கும் பொழுது ஏற்படும் குழப்பங்கள், அல் ஃபிதன், இது சம்பந்தமாகத்தான் நாங்கள் பேச இருக்கிறோம். கியாமத்து நாள் அடையாளங்கள் அதிகமாக நாம் பேசுகிறோம், பலரும் கேட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த ஃபித்னாக்கள் சம்பந்தமாக, குழப்பங்கள் சம்பந்தமாக, இந்த குழப்பமான சூழ்நிலையில் நாங்கள் எங்களுடைய அகீதாவை, கொள்கையை, எங்களுடைய மார்க்கத்தை, சுன்னாவை பற்றி பிடிப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். இதைத்தான் நாம் இதில் புரிந்து கொள்ள இருக்கிறோம். எப்படி அல் குர்ஆன் சுன்னாவை சலஃபுகள், சலஃபு சாலிஹீன்கள் விளங்கி பற்றி பிடித்து எங்களுக்கு காட்டி இந்த உலகத்தை விட்டு சென்றார்களோ, அதே வழியில் கியாமத்து நாள் வரை ஒரு கூட்டம் இருப்பார்கள். கியாமத்து நாள் வரை அதே பாதையில் பயணிப்பவர்களுக்குத்தான் வெற்றி உண்டு என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. எப்போ ஒரு மனிதன் சோதனைகள் ஏற்படுகிற பொழுது குர்ஆன் சுன்னாவை, சலஃபுகளை விட்டு, சஹாபாக்கள் தாபீன்களுடைய வழிமுறைகளை விட்டு தனது சிந்தனைக்கும் கற்பனைக்கும் மனோ இச்சைக்கும் பெரியார்களுக்கும் மூதாதையர்களுக்கும் வழிபட கட்டுப்பட ஆரம்பிப்பார்களோ, அப்பொழுது இந்த தெளிவான பாதையிலிருந்து அவர்கள் வழிதவறி போய்விடுவார்கள். குழப்பம் ஏற்படுகிற பொழுது அந்த குழப்பங்களை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான குழப்பங்கள் வரும் என்று சொன்னார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யாதி அலைக்கும் ஸமானுன் இல்லல்லதி பஅதஹு ஷர்ரும் மின், ரவாஹுல் புகாரி. லா யாதி அலைக்கும் ஸமான், அதாவது உங்களுக்கு ஒரு காலம் வராது, அதற்கு முன்னால் உள்ள காலத்தை விட பின்னால் உள்ள காலம் மிக மோசமானதாக இருக்கும். அப்படின்றால் காலம் செல்ல 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 அல்லது பஅதஹு ஷர்ரும் மின்,
முன்னால் உள்ளதை விட பின்னால் போக போக கியாமத்தை நெருங்க 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 அந்த காலம் மிக மோசமாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல காலம் கெட்ட காலம் என்று இஸ்லாத்தில் கிடையாது. அப்போ அந்த ஹதீஸ் எதை சொல்ல வருது என்றால், அந்த காலத்தில் மக்களுடைய செயல்பாடுகள் மோசமானதாக ஆகிக்கொண்டே செல்லும். அப்படின்னா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் பொன்னான காலம், அதன் பின்னால் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலம் பொன்னான காலம், சிறப்பான காலம், உமர் ரலியல்லாஹுடைய காலம் சிறப்பான காலம், உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலிருந்து அவர்கள் மூலமாக அல்ல, உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் மூலமாக அல்ல, அவர்களை எதிர்த்து அங்கிருந்து குழப்பங்கள் ஆரம்பிக்கிறது. அதுதான் அல் ஃபித்னா. ஆரம்பிக்கிற முதல் நிலை உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலை, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட சூழ்ச்சிகள், அவர்கள் கொலை செய்யப்படுகிற பொழுது அங்கிருந்து ஃபித்னா ஆரம்பம் ஆகிறது. உஸ்மானுடைய காலத்தில், அதன் பின்னால் அலி ரலியல்லாஹுடைய காலத்தில், அதற்கு பின்னால் 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 நீங்கள் பார்த்தால் பெரிய சோதனைகள், ஃபித்னாக்கள் ஏற்பட ஆரம்பித்து விட்டது. அப்போ மறுமை நாள் நெருங்குகிற பொழுது என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் ரசூலுல்லாஹ் வரைக்கும் எவ்வளோ ஆண்டுகள் போய்விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இன்று இருக்கிற காலம் எவ்வளவு நீண்ட காலம் பயணித்து நாம் வந்திருக்கிறோம். மக்கள், சஹாபாக்கள் வஃபாத்தாகி, தாபீன்கள் வஃபாத்தாகி, தபா தாபீன்கள் வஃபாத்தாகி, இமாம்கள் வஃபாத்தாகி, அப்படி வந்து கடைசியில் இன்னும் இன்னும் செல்ல 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 காலம் மிக மோசமான ஃபித்னாக்களை சந்திக்கும். அப்போ பாருங்க, உஸ்மான் ரலியல்லாஹுடைய கால, அதன் பின்னால் அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், அங்கேயே ஃபித்னாக்கள் உருவாகுது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் என்றால், இப்போ நாங்கள் யோசிக்கணும், அதன் பின்னால் ஒவ்வொரு கட்டத்திலும் எப்படி இந்த உம்மத் ஃபித்னாக்களை சந்தித்திருக்கும். அப்பாசிய ஆட்சி காலத்தில், மாமூன் ரஷீதுடைய ஆட்சி காலத்தில், குறிப்பாக அந்த 200, 210, 220 அந்த ஹிஜ்ரி ஆண்டு காலப்பகுதியிலே மிகப்பெரிய ஃபித்னா, அகீதாவில் பெரிய ஃபித்னா ஏற்பட்டது. உங்களை எல்லோருக்கும் தெரியும். முஅத்தஸிலா சிந்தனை உடையவர்கள், முஅத்தஸிலாவுடைய சிந்தனை உடையவர்களுடைய அகீதா நம்பிக்கை, அல் குர்ஆன் படைக்கப்பட்டது, அல் குர்ஆன் மஹ்லூக், குர்ஆன் படைக்கப்பட்டது. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவினுடைய நம்பிக்கை, அகீதா, கொள்கை, கோட்பாடு என்ன? அல் குர்ஆன் அல்லாஹுடைய வார்த்தை, அது படைக்கப்பட்டதல்ல. அப்போ எனவே ஆட்சி பீடத்தில் இருந்து, அப்பாசிய ஆட்சி பீடத்தில் இருந்து அங்கு பெரிய ஃபித்னா. என்ன ஃபித்னா? அகீதாவில் ஏற்பட்ட பெரிய ஃபித்னா. எல்லாரும் இந்த குர்ஆன் படைக்கப்பட்டது என்ற முஅத்தஸிலா சிந்தனையை நம்ப வேண்டும், போதிக்க வேண்டும் என்று அங்கு பிரச்சாரம் செய்யப்படுகிறது, பிரகடனப்படுத்தப்படுகிறது. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால தான் சிறந்த நூற்றாண்டுகள் 3 நூற்றாண்டுகளை சொல்வோம். அந்த சிறந்த 3 நூற்றாண்டுகள் 100 100 என்று இமாம்கள் வகுக்கவில்லை. ஹிஜ்ரி 220ஓடு வகுத்து விடுவார்கள். அதற்கு பின்னால், அதாவது இஸ்லாமிய ஆட்சி என்ற அந்த அரச பீடமாக முஅத்தஸிலா சிந்தனை, அதாவது வழிகட்ட கொள்கை ஆட்சி பீடம் ஏறி இந்த முஸ்லிம் சமூகத்தை ஆட்சி செய்ய வருகிற பொழுதுதான், அதற்காக பல அறிஞர்களும் உள்ளத்தால் வெறுத்து ஈமானை பாதுகாத்து கொண்டிருந்த பொழுதுதான் இமாமு சுன்னா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மட்டும் குர்ஆன் படைக்கப்பட்டது அல்ல, இது அல்லாஹுடைய வார்த்தை என்று சொல்லி உறுதியாக, கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அங்கிருந்து பெரிய ஃபித்னா, தீன்ல, அகீதாவில், கொள்கையில பெரிய ஃபித்னா. அன்புக்குரிய சகோதரர்களே, சில அறிஞர்கள் தன்னுடைய ஈமானை பாதுகாத்து கொண்டு மௌனமாக இருந்தார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவான வழிகேட்டை இவர்கள் சொல்லுகிற பொழுது, அந்த வழிகேட்டிலிருந்து இந்த உம்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பக்தாதினுடைய வீதியிலே நாயை அடிப்பதை போன்று இமாமுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கப்பட்டார்கள். தெருவில் நாய் அடிக்கிறது போல் அடிக்கப்பட்டாங்க. 10 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்த இமாமு சுன்னா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மாணவர் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஆசிரியர் இமாமுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சுமார் 10 லட்சம் ஹதீஸை மனப்பாடம் செய்த இமாமு சுன்னா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ், இந்த முழு உம்மத்துக்கும் அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ், ஹதீஸிலே அமீருல் முஃமினீன் என்று சொல்லப்படுகிற இமாமுனா முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஆசிரியர் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். அப்போ எனவே அந்த காலத்தை விட பின்னால உள்ளது மோசமாக இருக்கும் என்றா இப்ப
அந்த ஹிஜ்ரி, அதாவது ஹுலஃபா உர் ராஷிதினுடைய ஆட்சி, அதுக்கப்புறம் உமையாக்கள், அப்பாசியர்கள், அதுக்கப்புறம் சின்ன சின்ன சல்ஜூக்கியர்கள், மம்லூக்கியர்கள், ஐயூபியர்கள், ஃபாத்திமியர்கள் என்று பெரும் பெரும் ஆட்சிகள், அன்புக்குரிய சகோதரர்களை சிற்றரசுகள், இப்படி பிரிஞ்சு பல பல இடங்கள் தேசங்கள் ஆட்சி செய்யப்பட்டது. ஆனால் பேர்ல அளவுல முஸ்லீம்கள் ஏன் சவுதி அரேபியாவும் உஸ்மானிய கிலாபத்து கீழே இருந்து பெரிய ஆட்சி செய்யப்பட்டது. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு சஹாபாக்களுடைய கபருக்கு மேலே ஜியாரத், பெரிய பெரிய கூடாரம், பெரிய பெரிய கட்டிடங்கள் அமைச்சு வழிபடக்கூடிய அந்த ஷிர்க் அங்கே இருந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரிய ஃபித்னா. ஷேகுல் இஸ்லாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கொண்டு அல்லாஹு தஆலா இந்த கொள்கையை இந்த நூற்றாண்டில் அல்லாஹு தஆலா தெளிவான தௌஹீதை, தெளிவான கொள்கையை ஷிர்கில் மூழ்கி கிடந்த உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்று அல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு இந்த உம்மத்தை பாதுகாத்தான். ஷிர்கிலிருந்து, பிதாத்திலிருந்து, வழிகேடுகளிலிருந்து, மூட நம்பிக்கைகளிலிருந்து, குஃப்ரிலிருந்து, போலி நபித்துவத்திலிருந்து அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு பாதுகாத்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு பாதுகாத்தான். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தான். ஷைகுல் இஸ்லாம் இமாமுனா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தான். இமாம் இப்னு கையிம் அல் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தான். இமாம் ஷவுகானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் சன்ஆனி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், ஷைகுல் இஸ்லாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அல்லாமா நாசிருத்தீன் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அல்லாமா இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அல்லாமா இப்னு உஸைமின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அல்லாஹு தஆலா இந்த சரியான கொள்கையை பாதுகாக்கிற அறிஞர்களை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உம்மத்தை ஒரு கட்டத்திலே பாதுகாத்தார்கள், வழிகட்டிலிருந்து பாதுகாத்தார்கள், சரியான கொள்கையை கொடுத்து அவர்களை வழிகட்டிலிருந்து பாதுகாத்தார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த உம்மத்தை வழிகட்டிலிருந்து பாதுகாத்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஅதி அலைக்கும் ஸமானுன் இல்லல்லதி பஅதஹு ஷர்ரும் மின். மிக மோசமானதாக இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப இந்த ஹதீஸை வச்சிட்டால் பின்னால போக 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 எப்படி மாறும்? முன்னால இருந்த காலம் போன்று அல்ல. அன்று இந்த ஃபித்னாக்களுக்குள்ளும் பெரும் பெரும் அறிஞர்கள் தோன்றினார்கள். அன்று நாங்கள் பார்க்கலாம், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஃபகீஹ், இந்த இஸ்லாமிய சட்டத்தை, இஸ்லாமிய சட்டவியலை அதிலே மிகச்சிறந்த அறிஞர்களாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காணப்பட்டார்கள். ஃபித்னாவுடைய காலம் இருந்தது, சோதனையுடைய காலம் இருந்தது. ஆனால் அல்லாஹு தஆலா நல்ல மனிதர்களை கொண்டு இஸ்லாத்தினுடைய இந்த போதனைகளை, இஸ்லாத்தினுடைய அடிப்படை அல்லாஹ் பாதுகாத்தான். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதன் பின்னால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவர் ஒரு ஃபகீஹ், அவர் ஒரு முஹத்திஸ். முவத்தா மாலிக் இன்று நாம் அறிந்து வைத்திருக்கிற அல் குத்துபு சித்தாவுக்கு முன்னால் எழுதப்பட்டது. அல் குத்துபு சித்தா என்றால் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத், 6 கிரந்தங்களை சொல்லுவோம். இதற்கு முன்னால் எழுதப்பட்டது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முவத்தா எழுதினார்கள், பெரிய பெரிய மாணவர்களை உருவாக்கினார்கள். குறிப்பாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் மாலிக்கினுடைய மாணவர். அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் மாலிக் அல்லாஹு தாலா அவர்களை கொண்டு இந்த உம்மத்துக்கு இல்மை அல்லாஹு தாலா கொடுத்தான். மதுஹபுகளை கண்மூடித்தனமாக பின்பற்றுவது வழிகேடு என்பதை மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த அறிஞர்கள் இல்முக்கு செஞ்ச சேவைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. அதை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இவர்கள் இல்லை என்றால், நாம் இவர்களை படிக்கவில்லை என்றால் எங்களுக்கு அடிப்படையே தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த குழப்பமான சூழ்நிலையில் அல்லாஹு தாலா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை மதீனாவிலே இமாமுல் மதீனா என்று சொல்லப்படுகிற அளவுக்கு அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்தினான். மஸ்ஜித் நபவியிலே இருந்து கொண்டு பாடம் நடத்துவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத், அன்பு, நேசம் உள்ளத்திலே இருந்தது. ஹதீஸ்களை பாதுகாத்தார்கள். அதே மாதிரித்தான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி, முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாலஸ்தீனில் காசாவில் பிறந்தவர். அதன் பின்னால் மிஸ்ர், ஈராக் பல பகுதிகளுக்கு சென்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்களுடைய அல் அர் ரிசாலா, முஸ்னதுல் இமாம் ஷாஃபிஈ என்று தொகுக்கப்பட்ட ஹதீஸ் கிரந்தங்கள், இப்படி இமாம் ஷாஃபியினுடைய அறிவு. அன்புக்குரிய சகோதரர்கள், அதே மாதிரி தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் பக்தாதில், அதே மாதிரி தான் அதற்கு பின்னால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்று இருக்கிற உஸ்பெகிஸ்தான், புகாரா, அன்று புகாரா,
புகாராவில் பிறந்ததனால் புகாரி, அவருடைய பேர் முஹம்மத், அவருடைய வாப்பட பேர் இஸ்மாயில், அவர் வாப்பட பேர் இப்ராஹிம், அவர் வாப்பட பேர் முகீரா, அவர் வாப்பட பேர் பர்திஸ்பா. அப்படி ஒரு நெருப்பு வணங்கி மஜூசினுடைய பரம்பரையில் இருந்துதான் முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ் இமாம் புகாரி வந்திருக்கிறார்கள். அல்லாஹு தாலா இந்த உம்மத்தை எப்படி பாதுகாக்கிறான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 13,000-14,000 கிலோமீட்டர் இந்த உலகத்திலே சுத்தி தெரிந்துதான் 7,397 ஹதீஸ்களை கொண்ட சஹீஹ் புகாரியை தொகுத்தார்கள். 3 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்தார்கள். அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ் அல் ஜாமிஉ ஸஹீஹுல் முஸ்னத் என்று சஹீஹ் புகாரி எழுதினார்கள். அதே மாதிரி خلق أفعال العباد الرد على الجهمية جزء القراءة خلف الإمام رفع اليدين في الصلاة تاريخ الكبير تاريخ الصغير تاريخ الأوسط تاريخ الكبير இப்படி பெரும் புத்தகங்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இப்படி இந்த உம்மத்துக்கு பெரிய சேவைகளை செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் இமாம் புகாரியை கொண்டு அன்று புகாரா இன்று உஸ்பெகிஸ்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் அல் குஷைரி அன்-நைசாபூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்று நாம் படிக்கிறோம் சஹீஹ் முஸ்லிம் நாங்கள் படிக்கிறோம். இமாம் முஸ்லிம் நைசாபூர்ல ஈரான்ல பிறந்தவர். இன்று இருக்கிற ஈரான் நைசாபூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரை கொண்டு அல்லாஹு தாலா ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர் தான். ஆனால் இமாம் முஸ்லிம் தனித்துவமான ஒரு அறிஞர். அவருடைய கிரந்தத்தை நாங்கள் இந்த சஹீஹ் முஸ்லிமில் படிக்கிறோம். அதே மாதிரி இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூதாவுத் சிஜிஸ்தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சிஜிஸ்தான் என்று சொல்லப்படுகிறது இன்று இருக்கிற ஆப்கானிஸ்தான். யார்? அபூதாவுத் சுனன் அபிதாவுத் என்று சொல்கிறோம். இமாம் இப்னு மாஜா அல் கஸ்வீனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்படி அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இன்றிருக்கிற நாங்கள் படிக்கிற குத்துபு சித்தா, இப்படிப்பட்ட அறிஞர்கள், அதன் பின்னால் பல அறிஞர்களை கொண்டு அல்லாஹு தாலா இந்த தீனை பாதுகாத்திருக்கிறான். ஆனால் அந்த காலத்திலும் குழப்பம் இருந்தது. ஹவாரிஜலுடைய, ராஃபிலாக்களுடைய, முர்ஜியாக்களுடைய, ஜபரியாக்களுடைய, கத்ரியாக்களுடைய, ஜஹ்மியாக்களுடைய, முஅத்தஸிலாக்களுடைய வழிகட்ட சிந்தனைகள் இருந்தது. ஷைகுல் இஸ்லாம் இமாமுனா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி கொண்டு அல்லாஹு தாலா இந்த உம்மத்துக்கு நேர்வழியை காட்டினான். வழிகட்டிலிருந்து அல்லாஹு தாலா இந்த உம்மத்தை பாதுகாத்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா கியாமத்து நாள் வரை இந்த உம்மத்தை பாதுகாப்பான். இந்த உம்மத்துக்கு வழிகாட்டக்கூடிய குர்ஆன் சுன்னாவில் இருந்து நேரான பாதையை காட்டக்கூடியவர்களை அல்லாஹு தாலா கியாமத்து நாள் வரை அல்லாஹு தாலா வைத்து கொண்டுதான் இருப்பான். ஆனால் காலம் செல்ல 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 முன்னால் உள்ளதை விட பின்னால் உள்ள காலம் மோசமானதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று நாங்கள் அதை கண்கூடாக பார்க்கிறோம். அதே மாதிரி தான் இந்த மறுமை நாள் நெருங்க நெருங்க ஏற்படுகிற குழப்பங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தகூமு ஸாஅ ஹத்தா யுக்பதல் இல்ம். புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு, கியாமத்தினால் வராது அப்படின்னா கியாமத்தினால் ஏற்படாது இந்த ஒரு விடயம் நடக்கிற வரைக்கும். இது நடந்தே ஆகும். எப்படி? இல்மு கைப்பற்றப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்ம் கைப்பற்றப்படும். இல்முடா என்ன? இல்முடா நாங்கள் நினச்சிருக்கிற இல்ம் என்னன்னு பாருங்க, விண்வெளி அங்கே இங்கே செவ்வாய்க்கிழமை அந்த இடத்துக்கு இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்க. இன்றைக்கு எந்த தொழில்நுட்ப வசதி எல்லாம் அடித்தா எல்லாம் வந்து நிற்கிது. இது இல்ம் அல்ல சகோதரர்களே. இது நாங்கள் இல்மா விளங்கி கொண்டிருக்கிறோம். பெரிய பெரிய அறிவு ஆராய்ச்சின்னு சொல்கிறோம். அல் இல்மு மா கால அல்லாஹ் வ மா கால ரசூலுல்லாஹ் வ கால ஸஹாபா. இதன் இல்ம். இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது நூனியத் இப்னு கய்யிமிலே சொல்கிறார்கள், அல் இல்மு மா கால அல்லாஹ். அல் இல்ம் என்றால், அறிவு என்றால் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஹாபாக்கள் சொன்னார்கள். இதான் இல்ம். அல் இல்மு மா கால அல்லாஹ், அல்லாஹ் சொன்னான் குர்ஆன், வகால ரசூலுல்லாஹ் ஹதீஸ், வகால ஸஹாபா அதற்குரிய விளக்கம். இதான் இல்ம். இன்றைக்கு பாருங்க, இந்த இல்ம் கைப்பற்றப்பட்டிருக்கா இல்லையா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 7 வயதில் 30 ஜுஸை மனப்பாடம் செஞ்சாங்க. 10 வயசுல இமாம் மாலிக்குடைய மோத்தா மனப்பாடம் செஞ்சாங்க. யூசுப் அல் மிஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் தஹ்தீபுல் கமால் எழுதுகிறார்கள். இன்றைக்கு எங்கட பிள்ளைகள் O லெவல் எடுத்திருக்குது, A லெவல் எடுத்திருக்குது, நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து நல்லா படிச்சிருக்குது, மாஷா அல்லாஹ், அதில் எந்த குறையும் இல்லை, நல்லா படிக்கணும். ஆனால் பேசிக் அடிப்படை அகீதா எங்க வாப்பாக்கு தெரியுதா, அம்மாக்கு தெரியுதா, பிள்ளைகளுக்கு தெரியுதா? அல்லாஹ் அவனை பத்தி என்ன தெரியும்? துரதிஷ்டவசமாக
மௌலவிமார்கள், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர மௌலவிமார்கள், இஸ்லாம் படிச்சு கொடுக்கிற டீச்சர்ஸ்மார் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்ற கேள்விக்கு பதில் தெரியாது. இன்று அல்லாஹ்வை பற்றியே தெரியாது, அல்லாஹ்வுடைய பெயர்கள் தெரியாது, தௌஹீத் அர்-ருபூபிய்யா தெரியாது, தௌஹீத் அல்-உலூஹிய்யா தெரியாது, தௌஹீத் அல்-அஸ்மா வஸ்-சிஃபாத் தெரியாது, அர்-ரஹ்மான் அலல் அர்ஷ் இஸ்தவா என்ற அந்த வசனத்துக்கு விளக்கம் தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, படைச்ச ரப்புடைய பெயர்கள் தெரியாது. எல்லாம் வாழையடி வாழையா எது வருதோ அதை படிச்சுட்டு போறாங்க. அல்லாஹ் பற்றி தெரியாது, அல்லாஹ்வை பற்றி தெரியாது, அல்லாஹ்வுடைய அந்த தௌஹீதை பற்றி தெரியாது, ரசூல்மார்களை பற்றி தெரியாது, எங்கட கொள்கை தெரியாது, எங்கட சஹாபாக்களை தெரியாது, தாபீன்களை தெரியாது, தபா தாபீன்களை தெரியாது. ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லாம் தெரியும். இமாம் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அறிந்து அல்லாஹுவை அவன் அறியவில்லை என்றால் அவன் ஒன்றையுமே அறியவில்லை. அல்லாஹ் படைச்ச மஹ்லூக்க மனிதன் விளங்கி இருக்கிறான், அல்லாஹ்வை ஹாலிக்க விளங்கலண்டா எவ்வளவு பெரிய மடமை. இமாம் இப்னு கைம் பதாயில் ஃபவாயித் என்ற நூலில் சொல்கிறார்கள், கபீஹும் பில் அப்தி அன் யகூல் அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர் என்று சொல்கிற ஒரு மனிதன் அல்லாஹ் பெரியவன் என்று சொல்கிறான், ஆனால் அவனுடைய உள்ளம் அல்லாஹ் அல்லாதவைகளால் நிரம்பி இருக்கிறது என்றால் இது மிகப்பெரிய கேவலம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் அக்பர் தக்பீர கட்டுறான், அல்லாஹ் மிக பெரியவன் தக்பீர கட்டுறான், ஆனா அவனோட உள்ளத்துல என்ன இருக்குது? துனியா நிரம்பி இருக்குது. அல்லாஹ்வை விட குடும்பம், தொழில் இது பெருசா தெரியுது என்றால் இவன் அல்லாஹு அக்பர் என்று சொல்வது மிகப்பெரிய கேவலம் என்று சொல்கிறார்கள் இமாம் இப்னு கைம் அல் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அப்ப இல்ம் எங்க? இல்ம் என்று நாம் விளங்கி வச்சிருப்பது என்ன? ஒரு பிள்ளை இல்மாக தெரிந்து வைத்திருப்பது இந்த உலகத்தை விளங்கணும், இந்த உலகத்துல வாழ்றதுக்கான சில வழிகளை செய்து கொள்ளணும், அதற்காக கல்வியை கற்றுக்கொள்ளணும், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அடிப்படை உங்களோட ரப்பு, உங்களோட ரப்பை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? உங்களோட ரப்புடைய ரசூலை பத்தி என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? உங்களோட ரப்புடைய பேச்சு கலாம் குர்ஆனை பத்தி என்ன விளங்கி வச்சிருக்கீங்க? ஹதீஸை பத்தி என்ன விளங்கி வச்சிருக்கீங்க? புள்ளை எடுத்து ஓத சொல்லுங்க, அலிஃப் லாம் மீம் ஓதுமா? அந்த புள்ளைட்டு ஓத சொல்லுங்க, அலிஃப் லாம் மீம் அந்த சூரா அல் பக்ரா ஓதுங்க வாப்பாண்டால் அந்த புள்ளைக்கு ஓத தெரியல, ஆனா ஓ லெவல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருக்குது, ஏ லெவல் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருக்குது, மாஷா அல்லாஹ் எடுக்கணும் படிக்கணும். ஆனால் குர்ஆன் ஓத தெரியாமல் இப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கினால் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேள்விகளை கேட்கப்படுவோம். ஏன்? அல்லாஹ்வுடைய கலாமோட தொடர்பு சகோதரர்களே. இன்றைக்கு யூனிவர்சிட்டி போகிறதுக்கு மேற்படிப்புக்கு ஓ லெவல் ஏ லெவல் பேசிக் குவாலிஃபிகேஷன் மாதிரி சஹாபாக்கள் சலஃபுஸ் சாலிஹீன்களுக்கு இல்ம படிக்கிறதுனுடைய பேசிக் குவாலிஃபிகேஷன் தான் குர்ஆனை மனப்பாடம் செய்கிறது. இமாம் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, லைத் இப்னு சஅத், இப்னு ஜரீர் அத்-தபரி, பெரும் இஸ்ஹாக் இப்னு ராஹவே, சுஃபியான் சௌரி, சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும் பெரும் அறிஞர்களுடைய சபைகளுக்கு மக்கள் இல்ம தேடி வருவாங்க. அவங்களுக்கு குர்ஆன் ஓத வைப்பாங்க, ஓத தெரிஞ்சா படிச்சு கொடுப்பாங்க, இல்லையா போய் குர்ஆனை பாடமாக்குங்க ஓதிட்டு வாங்கன்னு அனுப்பிடுவாங்க. குறிப்பா இவன் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய சபைக்கு யாராவது வருவாங்க, ஃபிக்ஹ் படிக்கிறீங்க, தஃசீர் படிக்கிறீங்க, என்ன உங்களுக்கு தெரியும் இதை படிக்கிறதுக்கு? குர்ஆன் தெரியுமா? தெரியலையா? போய் படிச்சுட்டு வாங்க. இன்னைக்கு நாங்க 40 வருஷம் 50 வருஷமா தொழுகிறோம், ஆனா சூரா அல் ஃபாத்திஹாவோட தர்ஜுமா தெரியாது. நாங்க கியாமத்தினால் அடையாளம்னே பெருசா நாங்க நினைக்கிறது என்ன? அந்த நாட்டுல சண்டை பிடிக்கணும், இந்த நாட்டுல சண்டை பிடிக்கணும், அங்க வெள்ளம் வரணும், இங்க அனர்த்தம் வரணும், அங்க இப்படி வரணும். இல்ல, இது பெரிய அடையாளம். இமாம் புகாரி அவருடைய மாணவர், இமாம் முஸ்லிம் அவருடைய மாணவர், இமாம் திர்மிதி அவருடைய மாணவர், பெரும் பெரும் அறிஞர்கள், அவர்களோட வாழ்ந்த மனிதர்கள் எல்லோரும் அன்புக்குரிய சகோதரர்களே சூரா ஃபாத்திஹா தெரியாம, குர்ஆனுடைய தர்ஜுமா தெரியாம, தஃப்சீர் தெரியாம இருந்தாங்களா? நாங்க எங்க இருக்கிறோம்? எங்களோட நிலை என்ன? ஆனா நாங்க முஸ்லிம், நாங்க நிறைய படிச்சிருக்கிறோம், எங்கிட்ட நிறைய அறிவிருக்குன்னு சொல்றோம். அல்லாஹ் பத்தி என்ன தெரியும்? அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படைகளை நாம் புரிய வேண்டும். இல்ம் கைப்பற்றப்படும். அதே மாதிரி தான் இன்னல்லாஹ லா யக்பதுல் இல்ம கப்தன், அல்லாஹ் தஆலா இல்ம அப்படி ஒரேடியா பற்றி எடுப்பதில்லை. அல்லாஹ் தஆலா யக்பதுல் இல்ம பிகப்தில் உலமா. எப்படி? இன்னல்லாஹ் லா யக்பதுல் இல்ம இன்திஸா யன்தஸியு வலாக்கின் யக்பதுல் இல்ம பிகப்தில் உலமா. அல்லாஹ் தஆலா உலமாக்களை மரணிக்க செய்வதனூடாக இல்மை கைப்பற்றுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க பார்க்கிறோம் பெரும்பெரும் அறிஞர்கள் வாழ்ந்தார்கள். பெரும்பெரும் அறிஞர்கள் செல்ல 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 இன்றைக்கு எல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி ஆக்கள் எல்லாம் அவருக்கு அலிஃபும் தெரியாது, பாவும் தெரியாது, குர்ஆன் ஓத தெரியாது. அவர் மேசையை போட்டு உட்கார்ந்து ஃபத்வா கொடுத்துக்கிட்டு இருப்பார். சூரா ஃபாத்திஹா ஓத தெரியாது, ஒரு ஹர்ஃப் ஒழுங்கா உச்சரிக்க தெரியாது,
குர்ஆனை ஒழுங்கா ஓத தெரியாது, ஆனால் அவர் உலகம் முழுக்க ஃபத்வா கொடுப்பார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு 4 ஹதீஸ் தெரியாது, குர்ஆனை ஒழுங்கா ஓத தெரியாது, இமாம்கள் பயந்தார்கள். இன்றைக்கு சர்வ சாதாரணம் ருவைபிலா, அதாவது இந்த அறிவே இல்லாமல் அறிவாளிகளை போன்று பேசுகிற நடிக்கிறவர்கள் அறிவாளிகளாக பார்க்கப்படுவார்கள். இல்ம் கைப்பற்றப்பட்டு பெரும் அறிஞர்களை வரலாற்றில் நீங்க பார்ப்பீங்க. அந்த அறிஞர்கள் எல்லாம் இல்ம் இருந்தது, ஆனா அவங்கள்ட்ட ஏதாவது கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு பயந்தாங்க. இன்றைக்கு அப்படி இல்லை, இருக்கிறத வச்சு சமாளிச்சுட்டு போவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதல்ல இன்று இல்ம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், உலமாக்கள் இன்று தூய்மையான உலமாக்கள் அன்று இருந்தார்கள். இஹ்லாஸோட, உள்ளச்சத்தோடு, பயபக்தியோடு, அல்லாஹ்வுடைய உணர்வோடு பெரும் அறிஞர்கள் ஸலஃபுஸ்ஸாலிஹீன்கள் வாழ்ந்து சென்றார்கள். ஆனால் இன்று சரியோ பிழையோ என்ற கேட்டாலே எந்த தரம் என்ன, நான் எப்படியாவது ஃபத்வா கொடுக்கணும் என்று சொல்லி தானும் கெட்டு பிறரையும் வழிகெடுக்கிற ஒரு நிலைக்கு மக்கள் மாறி இருக்கிறார்கள்டா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படி ஒரு காலம் வரும் என்று சொன்னாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இல்ம் கைப்பற்றப்படும், அதே மாதிரி தான் ஜஹல் வரும். இன்ன பைன யதை ஸாஅல அய்யாமன் யன்ஸிலு ஃபீஹல் ஜஹல். கியாமத்தினால் நெருங்க இந்த உம்மத்துல ஜஹல் வரும். என்ன ஜஹல்னா என்ன? அறியாமை. நாங்கள் அறிஞ்சுதானே வச்சிருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோமே, உலக நாடுகள் என்ன நடக்குன்னு தெரியுது, எல்லாம் தெரியுது. இது தகவல்கள் சகோதரர்களே, இது தகவல். அறிவு என்பது அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஹாபாக்கள் ஸலஃபுஸ்ஸாலிஹீன்கள் சொன்னார்கள், இது அறிவு. அதை எங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? இந்த ஜஹல், அல்லாஹ் பத்தி தெரியாது, ஆனால் எல்லாம் தெரியும் என்ற அந்த நப்பாசையோடு மமதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜஹல் இந்த உம்மத்துக்கு ஏற்படும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அறியாமை மிக பயங்கரமான ஒரு நோய். இன்றைக்கு பாருங்க, எங்கட வீட்டில் இருக்கிற பிள்ளைகளிடத்துல நீங்க கேட்டு பாருங்க, எவ்வளவு ஜஹல் இருக்குது. மார்க்கத்தை பத்தி ஜஹல். சினிமாவை பார்க்குறாங்க, பார்க்கக்கூடாது ஹராம் என்று சொன்னால் அது ஹராமான்னு கேட்குறாங்க. பாடல்களை கேட்காதீங்க, அது இசை ஹராமண்டா, இது ஹராமா, பாடலை கேட்குறது ஹராமான்னு கேட்குறாங்க. அந்த அளவு பாவங்கள் மலிந்து போய்விட்டது, சர்வ சாதாரணமாகிவிட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க யோசிச்சு பார்க்கணும், இந்த நிலை ஏற்படுமாக இருந்தால், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைசி காலத்தில் இப்படி ஏற்படும் சொன்னாங்க, ஜஹல் கூடிவிடும். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, வயன்குஸல் அமல் குறைஞ்சிடும், பேச்சு கூடும். இன்னைக்கு யார் எடுத்தாலும் பயான் பண்றதுக்கு ரெடி, யார் எடுத்தாலும் கிளாஸ் நடத்த ரெடி. 2 புகாரில் 2 ஹதீஸை படிச்சிட்டால், அல்லது யூடியூப்ல 2 மௌலைமார பயானை கேட்டால் அவரே பயன் பண்ணுவார். ஆனா ஈமான் அவர்கிட்ட சரியா இருக்காது, அமல் சரியா இருக்காது, அமல்களில் குறைபாடு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கியாமத்தினால் நெருங்க அறிவு இல்லாமலாக்கப்படும், அறிவு அகற்றப்படும், அறிவு குறைஞ்சிரும், அறிவு கைப்பற்றப்படும், ஜஹல் இந்த உம்மத்துக்கு ஏற்படும், அதே மாதிரி அமல் குறைஞ்சிரும் சொன்னாங்க. அமல் குறைஞ்சிரும். இன்றைக்கு பாருங்க, நிறைய பேசக்கூடியவர்களை நிறைய பேரை பார்க்கிறோம். வட்டி ஹராம் பேசுறாங்க, ஆனா வட்டிக்குள்ள சர்வசாதாரணமாக ஈடுபடுறாங்க. விபச்சாரம் ஹராம், சர்வசாதாரணம். மது ஹராம், சர்வசாதாரணம். அப்ப எனவே செயல்பாடுகள் குறைந்து பேச்சுக்கள், வீர வசனங்கள் அதிகரித்து விடும். இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இதை கியாமத்தினால் நெருங்க இப்படி நடக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி தான் சொன்னாங்க, யதகாரபு ஸமான், காலம் வேகமாக செல்லும், காலம் வேகமாக செல்லும். இன்னைக்கு நாங்கள் சர்வசாதாரணமாக அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். காலம் வேகமாக, அதாவது இன்று காலையில் எழும்புறோம், லேசா ஒரு சின்ன வேலையை பார்க்குறோம், இரவாகி விடுகிறது. காலம் சுருங்கும், இது பொதுவானது. ஆனால் அந்த காலத்தில் இருக்கிற பரக்கத்தும் போயிருக்கிற சகோதரர்களே. சில இமாம்கள் 44 வருஷம் 54 வருஷம் வாழ்ந்தாங்க. அவங்க புத்தகம் எழுதினதை நாங்கள் ஒரு லிஸ்ட் போட்டு பார்த்தா, ஒரு நாளைக்கு 50, சில அறிஞர்கள் 80 பக்கமெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இப்போ டைப் பண்ணுற மாதிரி இல்லை, மைய தொட்டு எழுதுவாங்க, அது காயணும், திரும்ப எழுதுவாங்க, அது காயணும். இப்படி எழுதித்தான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற அறிஞர்கள் எல்லாம் எத்தனை புத்தகங்கள் எழுதிக்கிறாங்க. இமாம் இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிப்புகளை பார்த்தால் 800 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். எல்லாமே எங்களுக்கு பிரிண்ட் ஆகி வர இல்லை, நிறைய விடுபட்டு இருக்குது. இமாம் இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி 800 புத்தகங்கள் எழுதினாங்க. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 600 புத்தகங்கள் எழுதினார்கள். இமாம் இப்னு ஹஸ்ம் அல்-உந்துலுசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 400 புத்தகங்கள் எழுதினார்கள். இமாம் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி 274 புத்தகங்கள் எழுதினார்கள். இமாம் ஹத்தீப் அல்-பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதினார்கள். இமாம் இப்னு கைம் அல்-ஜௌசியா 98 புத்தகங்கள் எழுதினார்கள். இமாம் இப்னு தைமியா 4000 பிரதிகள் எழுதிவிட்டு சென்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இவங்க
200 வருஷம் வாழ இல்லை. இன்றைக்கு யூசுப் அல் மீசி ரஹமத்துல்லாஹி தஹதீபுல் கமால் 250 ஜுஸுகள்ல இருக்குது. முஜல்லதுனா வால்யூம்கள், ஜுஸுனா சின்ன சின்னது வரும். 250 ஜுஸுல இமாம் ஸஹபி ரஹமத்துல்லாஹி அலைஹி சியர் அலாமின் நுபலா மிக பிரம்மாண்டமான புத்தகம். அதே மாதிரி ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தஹ்ரீபு தஹதீப் அல் இசாபா ஃபி தம்மீசி ஸஹாபா என்று 12200 சுற்ற சஹாபாக்கள் எழுதி இருக்கிறார்கள். அல் இசாபா ஃபி தம்மீசி ஸஹாபாண்டு இமாம் இப்னு அஸீர் ரஹிமஹுல்லாஹ் அஸ்துல் காபாண்டு 5000 சஹாபாக்களை குறித்து எழுதி இருக்கிறார்கள். எப்படி எழுதினாங்க, எப்படி தேடினாங்க? இமாம் ஹத்தீப் அல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ் கலையை பற்றி ஒவ்வொரு பகுதிக்கும் புத்தகம் எழுதி இருக்கிறார்கள். இன்றைக்கு அடிச்சா நெட்டில் அடிச்சா எல்லாம் வருது, தட்டி விட்டோடனே வருது. இந்த ஹதீஸ் இங்கே வருது, இங்கே வருது, இங்கே வருது, எத்தனை கிரந்தம் எல்லாம் வருது. ஆனால் அன்னைக்கு எப்படி தேடினாங்க, எத்தனை கிலோமீட்டர் போனாங்க, எத்தனை பேரை சந்திச்சாங்க. அன்புக்குரிய சகோதரிகளே, அது பெரிய பரக்கத்தாயிருந்து. இன்றைக்கு பாருங்க காலம், ஒரு புத்தகத்தை ஒரு 2-3 பக்கம் வாசிக்கலுமா? குர்ஆன் எத்தனை பக்கம் ஓதுறாங்க ஒரு நாளைக்கு? அப்படின்னா ஹதீஸை எப்படி பாடமாக்குறது, ஹதீஸை எப்படி விளங்குறது, மார்க்கத்தை எப்படி படிக்கிறது, அதுக்கெல்லாம் நேரம் கொடுக்க எங்களுக்கு டைம் இல்லை. அன்புக்குரிய சகோதரிகளே, நேரத்தில் பரக்கத் அல்லாஹு தாலா தரணும். நாங்கள் அதுக்காக வேண்டி துவா கேட்கணும். அல்லாஹ் இடத்துல அந்த நேரத்தில் பரக்கத்தை உண்டாக்கி அல்லாஹ் நிறைய படிக்கலாம் சகோதரர்களே, நிறைய வாசிக்கலாம். பெரும் பெரும் அறிஞர்கள் ஏன் எழுதி விட்டு சென்றார்கள்? தஃப்சீர் எடுத்து பாருங்க, பிரம்மாண்டமான புத்தகங்கள், வரலாறுகள் எடுத்து பாருங்க. அதே மாதிரி பெரும் பெரும் அகீதாவுடைய புத்தகங்கள் எவ்வளவு இமாம்கள் எழுதினார்கள். இன்று பாருங்க, எங்களுக்கு சின்ன ஒரு புத்தகத்தை வாசிக்க கூட நேரம் இல்லை. இந்த புத்தகத்தை எடுத்தேன், லோஹர் ஆயிருச்சு, அசர் ஆயிருச்சு, அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சு டைம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ்விடத்தில் நாங்கள் இந்த காலத்தில் வாழ்றோம். யா அல்லாஹ் நேரத்தில் பறக்க செய்ய அல்லாஹ் துவா கேட்கணும். அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகூனு ஃபிதனுன், புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு, அல் காயித் ஃபியா கைரும் மினல் காயிம், அல் காயிம் ஃபியா கைரும் மினல் மாஷி, அல் மாஷி ஃபியா கைரும் மினஸ் சாஇ. சில ஃபித்னாக்கள் ஏற்படும், குழப்பங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில குழப்பங்கள் ஏற்படும். எப்படின்னு சொன்னால், உட்கார்ந்திருக்கிறவர் எழும்பி இருக்கிறவரோட சிறந்தவர்னு சொன்னாங்க. உட்கார்ந்திருக்கிறவர் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இப்படி சோதனை வரும். கியாமத்தினால் நெருங்க எப்படி நடக்கும்? உட்கார்ந்திருக்கிறவர் எழும்பி நிற்கிறவரை சிறந்தவர்னு சொன்னாங்க. புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு. எப்படி இது? உட்கார்ந்து இருந்தால் ஈமான பாதுகாத்து கொள்ளலாம், கீழே அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே பள்ளிக்குள்ள வச்சுங்களேன், உட்கார்ந்து இருந்தால் சரி. எழும்பி நின்றா அவர் ஃபித்னாக்களை பார்க்க வேண்டி வரும். அப்ப எழும்பி நின்றா சோதனைக்கு ஆளாயிருவார். எனவே உட்கார்ந்திருக்கிற சிறந்தது. அதே மாதிரி நடக்கிறவர் அதாவது எழும்பி நிற்கிறவர் நடக்கிறவரை விட சிறந்தவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பாருங்க, ஒரு ஆள் இப்ப இந்த பள்ளியில் ஒரு பள்ளி ரோட்டோரத்தில் ஒரு ஆள் தக்பீரை கட்டி தொழுகிறார், தொழுது கொண்டிருப்பார். ஜன்னலால் அவரோட பார்வை லேசாக பாஸ் ஆச்சினால் ஒரு அந்நிய பெண் அரை நிர்வாணமாக வருவார், அதை பார்ப்பார். எழும்பி நின்று அதை பார்ப்பார், உட்கார்ந்துடா பாதுகாப்பு கிடைச்சிடும். தண்ட பார்வையை கீழ்தாழ்த்தினாலே சில நாடுகள், நீங்கள் அரபு நாடுகள், சில நாடுகள் நீங்கள் போய் பார்த்த விளங்கும். அப்போ தான் ஹதீஸே விளங்கும். அப்போ தான் என்னடா இது, நடந்து போனால் கூட நாங்கள் ஃபித்னாவில் மாட்டிப்படுவோம், உட்கார்ந்திருந்தால் நல்லதுன்ற அளவுக்கு நாங்கள் மாட்டுப்படுவோம்டா. கீழே பார்த்துட்டு போனாலும் ஃபித்னா தான், மேலே பார்த்தாலும் ஃபித்னா தான். உட்கார்ந்திருக்கிற சிறந்தது. ஏன்னா எங்களோட தீனை பாதுகாத்து கொள்வது. அன்புக்குரிய சகோதரர்களே, வீட்டை விட்டு வெளியே போனால் மாட்டிக்கொள்வார். அந்த அளவுக்கு ஃபித்னா, குழப்பங்கள், சோதனைகள். ஏன்னா உலகம் முழுக்க எப்படி கல்ச்சர் மாறும் அன்றைக்கு சர்வசாதாரணமாக பார்க்குறோம். அந்நிய பெண்களுடைய ஆடைகள், இது நாங்கள் எவ்வளோ ஈமானோட போனாலும் நாங்கள் மாட்டிக்கொள்வோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே போனாலும் அங்கு நீங்கள் ஒரு நண்பர்கிட்ட போவீங்க, போனால் அவர் ஏதோ ஒரு தவறான வேலையில் ஈடுபடுவார். நீங்கள் அதை பார்த்து நீங்களும் பழகுவீங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற சலாமத். எழுமினண்டா ரைட் தூண்டப்படுவீர்கள். சரி, நாங்கள் போவீங்க. அங்கே நடந்து போனீங்கன்றால் திரும்ப அதன் பால் விரைந்து செல்வீங்க. அப்படியே உங்களுக்கு பழகி போயிடும். அதனால வீட்டுக்குள்ளே இருக்கிறது சிறந்தது. அப்துல்லாஹி முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தொழுது முடிஞ்சோடனே வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. கேட்டாங்க, அவரோட வாழ்ந்த நண்பர்கள் கேட்டாங்க, நீங்கள் தனியே வீட்டுக்குள்ளே போகிறீங்களே, உங்களுக்கு மனசில் இந்த ஸ்ட்ரெஸ், அழுத்தம் வராதா, விரக்தி வராதா? ஏன் எங்களை விட்டுட்டு பேசாமல் எங்களோட கதைக்காமல் ஏன் போகிறீங்க? அப்துல்லாஹி முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, எனக்கு எப்படி ஸ்ட்ரெஸ், அழுத்தம் வரும், எனக்கு எப்படி விரக்தி வரும்? நான் சஹாபாக்களோடும் தாபீன்களோடும் அமர்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுடைய பற்றி படிக்கிறேன், அவங்கள வாசிக்கிறேன், அவங்களோட வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறேன். உங்களோட வந்தால் நீங்கள் புறம் பேசுவீங்க, நானும் கெட்டு போய் நீங்களும் கெட்டு போய் எல்லாருமே நாளை அல்லடத்தில் பாவி ஆகணும். அதனால தான் நான் தனியே வந்து உட்காரேன்னு சொன்னாங்க. சில கட்டங்களில்
நாங்க தனிமையில் இருப்பது சிறந்தது, சில கட்டங்களில் இருப்பது சிறந்தது, சில கட்டங்களில் வீட்டை பற்றி பிடிப்பது சிறந்தது, சில கட்டங்களில் வாயை பொத்தி கொண்டிருப்பது சிறந்தது. உங்களுக்கு ஃபித்னா குழப்பம் ஏற்படுது, எதை பேசுறது என்ன பேசுறேன்னு தெரியலண்டா சும்மா மனசுக்கு படுறதை பேசாதீங்க. வாயை மூடி மௌனமாக இருங்க. நிறைய பேர் இன்றைக்கு ஒன்றுமே தெரியாது, அதை பத்தி தெரியாது, துனியாவும் தெரியாது, ஆகிராவும் தெரியாது, பேச விட்டா பேசிக்கொண்டே இருப்பார்கள். இல்மை பத்தி, ஹதீஸை பத்தி, குரானை பத்தி, அறிஞர்களை பத்தி, இந்த நாட்டை பத்தி, உலகத்தை பத்தி ஷரியாவுடைய கண்ணோட்டத்தில் பார்க்க தெரியாது. ஆனால் அவருடைய மனோச்சியின் அடிப்படையில் பேசிக்கொண்டே இருப்பார். இது ஃபித்னாக்குள்ள அவர் மாட்டிக்கொள்கிறார். சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்பமாக இருக்குதா, மௌனமாக இருங்க. அதான் சலபு சாலிஹுடைய மன்ஹஜ் வழிமுறை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல் காயித் ஃபீஹா கைரும் மினல் காயிம், அல் காயிம் ஃபீஹா கைரும் மினல் மாஷி, அல் மாஷி ஃபீஹா கைரும் மினஸ் சாய். சில இடங்கள்ல நீங்க வீட்டுக்குள்ள இருப்பது, அமர்ந்திருப்பது சிறந்தது. ஏன்னா நீங்க எழும்புனா ஃபித்னாக்குள்ள போயிருவீங்க, நடந்தீங்கன்னா ஃபித்னாக்குள்ள போயிருவீங்க, விரைஞ்சு போனீங்கன்னா அந்த ஃபித்னால மாட்டிருவீங்க. எனவே பள்ளிக்குள்ள இருந்தாலும் சில கட்டங்களில் நீங்க எழும்பி நின்றால் சோதிக்கப்படுவீங்க. அன்புக்குரிய அப்படி ஒரு காலம் வரும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்கூடாக நாங்க பார்க்கிறோம். அன்று நாங்க என்ன சொன்னோம், ஜாஹிலியா காலம் என்றால் நாங்க விளங்கி வச்சது ஜாஹிலியா ஜாஹிலியா ஜாஹிலியா. இன்று அந்த ஜாஹிலியா காலம் சர்வசாதாரணமா இருக்குது. ஆனா எங்களுக்கு அது தெரியாது. இல்மும் இல்லை, குர்ஆன் ஹதீஸை பத்தி அறிவு இல்லை, ஒழுக்கம் இல்லை, பண்பாடு இல்லை, மது விபச்சாரம் எல்லாம் சர்வசாதாரணம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ஒரு காலம் வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாதிரு பில் அமால் ஃபிதனன் ககிதஇல் லைலில் முத்லிம். நீங்க சில ஃபித்னாக்கள் குழப்பங்கள் வாரதுக்கு முன்னால நீங்கள் அமல்களின்பால் விரைந்து செல்லுங்கன்னு சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமல்கள் விரைந்து போகணும். சில ஃபித்னா வரும், யுஸ்பிஹு ரஜுல் முஃமினன் வ யும்சி காஃபிரா. காலையில முஸ்லிமா இருப்பான், முஃமினா இருப்பான், மாலையில காஃபிரா ஆயிருவான். பார்க்கிறோமா இல்லையா? யுஸ்பிஹு ரஜுல் முஃமினா வ யும்சி காஃபிரா, வ யும்சி முஃமினா வ யுஸ்பி காஃபிரா. காலையில முஸ்லிமா இருப்பான், முஃமினா இருப்பான், மாலையில காஃபிரா ஆயிருவான். ஏன்னா அவ்வளவு ஃபித்னா. எதை நம்புறது, எதை ஏற்றுக்கொள்ளது தெரியாது. அவனுடைய நம்பிக்கை இன்றைக்கு சர்வசாதாரணமா. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சகோதரிகளே, உங்களோட வீட்டுக்குள்ள உங்களோட பிள்ளைகளோட கொஞ்சம் அடிக்கடி பேசி பாருங்க. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு இந்த சினிமா பைத்தியமும், அதே மாதிரி நண்பர்களுடைய பைத்தியம், சினிமா நடிகர்களுடைய இந்த பேட்டியை பார்த்து பார்த்து அவன் ஒரு நாத்தியனா இருப்பான். படம் நடிச்சு போட்டு அவன் பேட்டி கொடுப்பான். அந்த நடிகனால ஈர்க்கப்பட்டு அவன் பேட்டியிலையும் அப்படியே மயங்கி பிள்ளைகளிடத்துல சர்வ சாதாரணமா குஃபுரும் ஷிர்க்கும் நாத்திகமும். அன்னைக்கு பெரியோர் அறிஞர், பெரியோர் மௌலவி அவரோட பிள்ளையோட பேசுற பொழுது ஒரு ஆள் பேசுறாரு, நீ தொழ இல்லையாமான்னு கேட்கிற பொழுது அந்த புள்ள சொல்லுது, நான் கேட்டா அல்லாஹ் ஒன்றும் தாராணி இல்லை, நான் ஏன் அல்லாஹ் தொழணுண்டு. வாப்ப பெரிய அறிஞர், பெரிய குர்ஆன் சுன்னா பேசுறவர், பிள்ளையோட நிலைமை இது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி இருந்தா வீட்டில் சாதாரண மக்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமை கொஞ்சம் பிள்ளைகளோட பேசி பாருங்க. ஏன்னா அந்த பிள்ளைகள் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க எப்படி தெரியுமா? நாங்க நினைச்சிட்டு இருப்போம் எப்படி, எங்கட புள்ள மாஷா அல்லாஹ் நல்லா படிக்குது, நல்லா டியூஷன் போகுது, கிளாஸ் போகுதுண்டி. கொஞ்சம் கூப்பிட்டு அந்த பிள்ளைக்கு அல்லாண்டா யாருன்னு சொல்லி கொடுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, டியூஷன் கிளாஸ் 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 போகணும் கண்டிப்பா. பேசிக் இது இருக்கணும். இல்லைண்டா நீங்க உங்களோட புள்ள டாக்டரா இருக்கும், இன்ஜினியரா இருக்கும், சேர ஆசிரியரா இருப்பார், ஆனால் உள்ளத்துல ரித்தத்தும் குஃபுரும் ஷிர்க்கும் இருக்கும். என்ன பிரயோசனம்? குஃபுர் இருக்குது, அந்த புள்ள முர்த்ததா இருக்கும். ஆனா நான் எல்லாம் படிக்க வச்சிருக்கிறேன், மாஷா அல்லாஹ் இருக்கணும் சகோதரர்களே. ஆனா பேசிக் அடிப்படை சொல்லி கொடுங்க. இல்லை என்றால் ரசூலா சொன்னாங்க, காலையில எழும்பி சுபு தொழுது போன புள்ள மாலையாகி வீட்டுக்குள்ள வரும் பொழுது காஃபிராக வரும். எங்களுக்கு தெரியாது. சர்வசாதாரண சகோதரர்களே, இன்றைக்கு சில பிள்ளைகள் தஹஜ்ஜத் தொழுதுட்டு இருந்தாங்க, கியாமுல் லைல் தொழுவாங்க. பேணுதலா இருந்த சில பெண் பிள்ளைகள் காஃபிர்களோடு தொடர்பட்டு மதம் மாறி திருமணம் முடிச்ச வரலாறுகளை பார்க்கிறோமே, கண்கூட பார்க்கிறோமா இல்லையா? எப்படி நடக்குது இது? என் புள்ள அப்படி ஒழுக்கமா வாழ்ந்த புள்ளேன்னு நாங்க நம்பிட்டு இருப்போம். அதுக்காக பிள்ளைகளை சந்தேகப்பட நான் சொல்ல வரையில. அந்த பிள்ளைகளோட அன்பா பேசுங்க, இரக்கமா பேசுங்க, கொள்கை சொல்லிக் கொடுங்க, இல்மை சொல்லிக் கொடுங்க. இல்லைண்டா உங்களோட வீட்டுக்குள்ளே காஃபிர்களை நீங்க பார்க்க வேண்டி வரும் சகோதரர்களே. நான் சொல்வது பொய் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை இது. சர்வசாதாரணம். பேசி பாருங்க. எங்கட பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருங்க. 5ஆம் வகுப்புக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு பிள்ளைகளை நெப்பாட்டுறாங்க ஓதல்ல இருந்து. அதுக்கு பிறகு ஓலவெலுக்கு படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், ஏலவலுக்கு படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். ஏலவல் எடுத்த பிள்ளைகளுக்கு 6 நாள் 7 நாள் கோர்ஸ் வச்சு பார்த்து குர்ஆனை கொடுத்தா 100 பேர்ல 98 பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓத தெரியாது. எங்க போகுது இந்த சமூகம்?
ஒரு காலம் மாஷா அல்லாஹ் எல்லா வீடுகளையும் குர்ஆனுடைய ஓதல், எல்லாரும் குர்ஆனை பாடமாக்குனா, குர்ஆனோட தொடர்பு இருந்து. இன்றைக்கு ஃபோன் ஃபோன் ஃபோன், பிள்ளைகளுக்கு கிளாஸ் கிளாஸ், அது கிளாஸ், ஃபோனில் ஆன்லைன் கிளாஸ், அது இதுன்னு கொடுத்து 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 சினிமா. இன்றைக்கு வந்த பாடல் பிள்ளைக்கு அழகா தெரியுது, ஆனால் வீட்டில் நீங்கள் பாட்டு போட இல்லை. அந்த பிள்ளைக்கு சினிமா அழகா தெரியுது. இன்றைக்கு வந்த நேற்று வந்த படத்தை பற்றி ஃபுல்லாக தெரியுது. நல்லா புதிய புதிய பாடலை சொல்லுது. அராய்த்தல்லதி சூரா ஓதுங்கன்னா தெரியாது சகோதரர்களே, வல்லஹா ஓதுங்கன்னா தெரியாது. எங்க போகுது எங்கட சமூகம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாதிரு பில் அமால் ஃபிதனன் ககிதஇல் லைலில் முظلم. இருண்ட இரவை போன்று தெரியாது ஒன்றுமே, எங்க போறேன்னு தெரியாது. பிள்ளைகளுக்கு நீங்க வழிகாட்ட இல்லைன்னா பிள்ளைகள் எங்கேயோ போவாங்க, நீங்க எங்கேயோ போவீங்க. இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, சரியான கொள்கையில் இருக்கிறவர்களை தவிர, இன்று வழிகேட்டில் இருக்கக்கூடிய பலரை நாங்கள் பார்க்கிறோம். தானும் வழிகட்டு தன்னுடைய பிள்ளைகளையும் வழிகட்டின்பால் வழிகட்டை கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. எனவே காலையில முஸ்லீமா இருந்து மாலையில இரவையில காஃபிர் ஆகிறவர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, காலம் செல்ல செல்ல கியாமத்தினால் நெருங்க நெருங்க இந்த நிலை ஏற்படும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மனிதர் யமுரு ரஜுல் பி கப்ரி அஹி, ஒரு மனிதர் அவருடைய சகோதரர் நண்பருடைய கபரால நடந்து போவார். அவர் நடந்து போற நேரம் அவர் சொல்லுவார், யா லைத்தனி, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, நான் இந்த கபரில் இருக்கக்கூடியவராக நான் இருந்திருக்க கூடாதா என்று அவர் ஆசைப்படும் அளவுக்கு. ஏன் ஆசைப்படுறாரு? யாராவது மௌத்த ஆசை வைக்கலாமா? ஆசை வைக்கக்கூடாது. லா யதமன்னயன்ன அஹதுக்கும் அல் மௌத், மௌத்த ஆசை வைக்கக்கூடாது. ஆனா இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? ஒருவர் ஒரு கபரால் நடந்து செல்வார், அவருடைய நண்பர் சகோதரருடைய கபரால் நடந்து போற நேரம், யா லைத்தனி, எனக்கு நான் இந்த கபராளியாக இந்த இடத்துல நான் அடக்கம் செய்யப்பட்டிருக்க கூடாதா, நான் மரணித்திருக்க கூடாதா என்று சொல்ற அளவுக்கு அவருடைய தீனுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு சூழல் வரும்னு சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா வாழ்ந்த அவர் முர்த்தத் ஆயிருவார், காஃபிர் ஆயிருவாரு. அந்த நிலையில ஃபித்னாக்கள் ஏற்படும். அதனால யா அல்லாஹ், நான் இதற்கு முன்னால மூத்தாயிரக்கூடாதா என்று சொல்லப்படுகிற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஃபித்னா. அதாவது சில அறிஞர்கள் கடைசி கட்டத்தில் கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த உலகத்துல நான் வாழ்றது பொருத்தம் இல்லைன்னா என்ன எடுத்துருண்டா துவா கேட்டாங்களா இல்லையா? அது மாதிரி ஃபித்னாக்கள் ஏற்படும். ஏண்டா எங்க பார்த்தாலும் குழப்பம், எங்க பார்த்தாலும் தீன பின்பற்றது என்பது நாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி பதிவு இருக்கிறார்கள். அல்லாம அல்பானி ரஹ்மத்துல்லாஹி சஹீஹ்னு சொல்கிற செய்தி என்னண்டா, கடைசி காலம் கியாமத்தினால் நெருங்க நெருங்க ஒரு மனிதன் அவனுடைய தீனை பாதுகாக்கிறது இந்த கையில நெருப்பு கட்டிய வச்சிருக்கிற போல இருக்கும். தீன்ல உறுதியா இருக்கிறது நெருப்பு கட்டி வைக்கிறது போல. யாருக்கு முடியுது? அகீதா அகீதான்னு பேசுறாங்க, கொள்கை கொள்கைன்னு பேசுறாங்க, முழுக்க முழுக்க வட்டி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரில வருது, லா யாத்தி அலன் நாஸி ஸமான் லா யுபாலில் மர்உ பிமா அகதல் மால் அமின் ஹலால் அமின் ஹராம். ஒரு மனிதனுக்கு ஒரு காலம் வரும், கடைசி காலம் வரும். அந்த நேரத்தில் மனிதன் யோசிக்க மாட்டான், நான் சம்பாதிக்கிறது ஹலாலா ஹராமாண்டு. அவன் யோசிக்காத அளவுக்கு ஹராத்தில இருந்து வந்தாலும் சரி, வட்டில இருந்து வந்தாலும் சரி, ஏமாத்தினாலும் சரி, கடன் எடுத்து ஏமாத்தினாலும் சரி, எங்கிருந்தாலும் காசு எடுப்பான். இன்றைக்கு சர்வசாதாரணம் பார்க்குறோமா இல்லையா? அவர் நல்ல இபாதத்தாளி, நல்ல பக்தியான மனுஷன், ஆனா கொடுத்தா கடன் கொடுத்தா எடுக்க இயலாது. அவரோட பிசினஸ் முழுக்க வட்டி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யுபாலில் மர்உ பிமா அகதல் மால். எங்க இருந்து எடுக்கிறேன் யோசிக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு காலம் வரும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படி ஏராளமான மறுமை நாள் நெருங்க 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 மக்களுக்கு மத்தியில் துனியாட மோகம் கூடும். துனியா துனியா துனியா. எப்படி துனியாட மோகம்? மௌத்துண்டா அதை பத்தி பேச விருப்பப்பட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த மௌத்துடைய வெறுப்புண்டு. யார்கிட்ட போய் கேளுங்க, மௌத்தை பத்தி பேசுனா விருப்பம் இல்லை. ஏண்டா? துனியாட ஆசை வஹன் உள்ளத்துல அப்படியே ஊறிப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யூஷிகுல் உமமன் ததா அலைக்கும் கமா ததா அல் அகலத்து இலா கஸ்அத்திஹா قال قائل من قلة نحن يومئذ يا رسول الله قال بل أنتم يومئذ كثير ولكنكم غثاء كغثاء السيل ولا ينزعن الله من صدور عدوكم المهابة منكم ولا يقذفن في قلوبكم الوهن قال وما الوهن يا رسول الله قال حب الدنيا وكراهية الموت رواه أبو داود بإسناد صحيح. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலம் வந்தால் சாப்பாட்டுக்கு நண்பர்கள் ஒருவரை வலிமாக்கு சாப்பாட்டுக்கு ஒரு ஆளை கூப்பிடுற மாதிரி, வாங்க சாப்பிடுவோம் வாங்க சாப்பிடுவோம் வாங்க சாப்பிடுவோம் என்று ஒருவரை அழைப்பதை போன்று முஸ்லிம் சமூகத்தை நோக்கி பிற மதத்தவர்கள் படையெடுத்து வருவார்கள் சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
நீ பார்க்குறோமா இல்லையா? என்ன காரணம் தெரியாது, களிமா சொல்லியிருக்கிறான், வேதனை செய்யப்படுகிறான். என்ன காரணம்? யூஷிகுல் உமம் அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அகலத்து இலா கஸ்அத்திஹா. அப்ப ஒரு சஹாபி கேட்கிறாரு, மின் கில்லத்தின் நஹ்னு யௌமிதின் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நாங்க அந்த நேரத்துல கொஞ்சம் பேர் சொற்பமானவர்கள் ஆகியிருப்போமா? ரசூலா சொன்னாங்க, கால பல் அன்தும் யௌமஇதின் கஸீர், நீங்க அதிகமானவர்களா இருப்பீங்க, எண்ணிக்கை அதிகம். எத்தனை முஸ்லிம்கள், எத்தனை முஸ்லிம் நாடுகள், அதிகமாக இருப்பீங்க. ஆனால் வலாகின்னகும் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல், நீங்கள் வெள்ளத்திலே மிதந்து வரும் சருகுகளை போன்றிருப்பீர்கள். மழை பெஞ்சா வெள்ளம் வரும் தானே, மழை பெஞ்சா வெள்ளம் வரும். இந்த வெள்ளத்துல வெள்ளம் அடிபட்டு போற நேரம் அந்த வெள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த குப்பை கூலங்கள் இருக்கே, அழுக்குகள், குப்பை கூலங்களும் வெள்ளத்தில் அடிபட்டு போகும். இந்த வெள்ளத்தில் அடிபட்டு போற குப்பை கூலங்களை போல நீங்க இருப்பீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல் வல யன்ஸிஅன்ன அல்லாஹ் மின் சுதூரி அதுவிக்கும் அல் மஹாபத்து மின்கும், அல்லாஹு தாலா உங்களுடைய எதிரிகளிடம் இருந்து உங்களை பற்றியுள்ள பயத்தை அல்லாஹ் பிடுங்கி எடுத்து வல யக்ஸிஃபன்ன ஃபீ குலூபிக்குமுல் வஹன், வஹன் என்ற ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு சாட்டி விடுவான். கால வமல் வஹனி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, வஹன் என்றால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கால ஹுப்பு துனியா வ கராஹியத்துல் மௌத். ஹுப்பு துனியா, உலக மோகம். ஏன் தொழுகை விடுறாரு? உலக மோகம். ஏன் ஏன் இபாதத்து கரெக்டா செய்ய முடியல? ஏன் கொள்கையில உறுதியா இருக்க முடியல? ஏன் சுன்னாவை பற்றி பிடிக்க முடியல? ஏன் காரணம்? ஹுப்பு துனியா, உலகம் 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 உலகம். அன்புக்குரிய சகோதரர்களே, வக்கராஹியத்துல் மௌத், மௌத்த வெறுப்பார். இந்த நிலை ஏற்பட்டால் வகன் உள்ளத்தில இருக்குமாக இருந்தால் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். இப்படி ஒரு காலம் வரும், உள்ளம் நிறைஞ்சு போயிருக்கும் வகன். யார் எடுத்தாலும் அவர்கிட்ட தீனை பத்தி பேச இயலாது. தீனை பத்தி ஆரம்பிச்சாலும் கடைசியில் வந்து நிற்பார் துனியாவில். எல்லாம் துனியா துனியா துனியா. பேசக்கூடாதுன்னு சொல்லல சகோதரர்களே, துனியா உள்ளத்துக்கு போயிட்டு துனியாதான் இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்று மாறிவிடக்கூடாது. அப்படி மாறிட்டால் நீங்கள் பலவீனப்பட்டு போய்விடுவீர்கள். கஸ்ஸான்னு சொன்னாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு உணவு தட்டுல அடுத்த மனிதர்கள் வந்து சாப்பிடும் பொழுது இங்கால ஒருத்தர் பிப்பாரு, இங்கால ஒருத்தர் எடுப்பார், இங்கால ஒருத்தர் எடுப்பார். பல பாகங்களிலும் ஏன் சீண்டப்படுகிறீர்கள்? அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான ஒரு நிலை வருமாக இருந்தால், துனியா துனியா என்றிருந்தால், எங்களுடைய ஈமான் பலவீனப்பட்டு போயிருக்குமாக இருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க யோசிக்கணும். நாங்க மறுமையை நெருங்குகிற பொழுது அல்லது கியாமத்தில் நெருங்கி வருகிற பொழுது இதனுடைய அடையாளங்களாக இந்த குழப்பங்களிலே மாட்டிக்கொண்டவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. நாங்க சரியான மார்க்கத்தை பின்பற்றி செல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற மக்களாக இருக்கணும். ரசூலா சொன்னாங்க, இதா துய்யாத்தில் அமானா ஃபந்தத்ரிஸா, இன்றைக்கு அமானிதம் வீணடிக்கப்பட்ட கியாமத்தினால் எதிர்பாருங்கன்னு சொன்னாங்க. அமானிதம் அதே மாதிரி தான். இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லி ஃபந்தத்ரிஸா, இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லி, அதாவது தகுதியற்றவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்படுவது என்பது கியாமத்தினால் அடையாளம். அமானிதம் மோசடி செய்யப்படுகிறது என்றால் அது மிகப்பெரிய அடையாளம். இன்றைக்கு பாருங்க, அமானிதம், இந்த நம்பகத்தன்மை என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்துல எவ்வளவு குறைந்து போயிருக்கிறது. யார்கிட்டையாவது நம்பி ஒரு பேச்சை பேச முடியுதா? யாரையாவது நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்க முடியுதா? யாரையாவது நம்பி காசு கொடுக்க முடியுதா? யாரையாவது நம்பி ரகசியத்தை சொல்ல முடியுதா? 2 பேருக்கு மட்டும்தான் பேசுறீங்க, உனக்கு மட்டும் தான் சொல்லி. இது நீ யாருக்கும் சொல்லாதேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னால வைஃப் கேப்பா, அப்படியாமே. ஏன்னா அவர் மனைவிக்கு சொல்லுவாரு, யாருக்கும் நீ சொல்லிடான்னு. மனைவி அவரோட ஃப்ரெண்டுக்கு சொல்லுவாள். இப்படி அமானிதம் பேச்சுக்களில் ரசூலா சொன்னாங்க, புகாரில் வரக்கூடிய ரிவாயத், யுகால் இன்ன ஃபீ பனி ஃபுலான ரஜுலன் அமீனா மா அகலஹு வமா அத்ரஃபு வமா அஜ்லதா வலைஸ ஃபீ கல்பி மிஸ்கால் ஹப்பத்தி ஹர்தல் மின் ஈமான். கியாமத், அதாவது காலம் செல்ல ஒரு கட்டமுறை எப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஊர்ல இப்படி ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் நம்பிக்கையான மனுஷன். அதாவது லா ஈமான லிமல் அமானத்துல, யார்கிட்ட அமானிதம் இல்லையோ அவருக்கு ஈமான இல்லைன்னு ரசூலா சொன்னாங்க. ஒரு காலம் வரும் எப்படின்னா, மறுமை நாள் நெருங்க ஒரு காலம் வரும். எப்படி காலம் என்றா, இந்த ஊர்ல முஸ்லீம்கள் 1000 பேர் இருந்தா முஸ்லீம்கள் நம்பிக்கையானவர்களாக தானே இருக்கிற 1000 பேரும். ஒரு காலம் வரும் எப்படின்னா, இந்த ஊர்ல இந்த இடத்துல ஒரு ஆள் இருக்கிறார், நம்பிக்கையான ஆள். அந்த மனிதரை பத்தி சொல்லப்படுமா, அகல ஓமா அதுரஃப் ஓமா அஜ்லதா, எவ்வளோ அறிவாளி, எவ்வளோ நல்ல மனிதர், எவ்வளோ மேன்மையானவர், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ரசூலா சொன்னாங்க, அவருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் கூட இருக்காதுன்னாங்க. வலைஸ ஃபீ கல்பி மிஸ்கால் ஹப்பத்தி மின் ஹர்தல் மின் ஈமான், அதாவது கடுகளவு ஈமான் கூட இருக்காதுன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் 1000 லட்சம் பேர்ல ஒரு ஆளை எல்லாரும் சொல்லுவாங்க நம்பிக்கையானவர்.
அந்த நம்பிக்கையான மனிதட நிலையே எப்படி இருக்குமெண்டா மோசமான ஒரு நிலை எப்படி இருக்கும் நீ பார்க்குறோமா இல்லையா? யாரை நம்ப முடியும் அவர்களே? அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எப்பொழுதும் ஒரு கூட்டம் சத்தியத்திலே நிலையாக இருப்பார்கள், கியாமத்து நாள் வரைக்கும் இருப்பார்கள். அந்த கூட்டத்தை அல்லாஹ் வைத்து கொண்டு தான் இருப்பான். அந்த கூட்டத்தில் நாங்கள் இருக்கணும் அவர்களே. இந்த அமானிதங்களுக்கு துரோகம் செய்கிறவர்களாக நாங்கள் இருந்துடக்கூடாது. அமானிதம் பால்படுத்தப்பட்டால் எங்களுக்கு ஒரு பொறுப்பு தரப்பட்டால் அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றுவது எங்களுடைய கடமை. இன்று பள்ளிவாசல் பொறுப்பாக இருக்கலாம், அல்லது ஊர் பொறுப்பாக இருக்கலாம், பாடசாலை பொறுப்பாக இருக்கலாம். இந்த அமானிதங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏதோ திருமண வைபவத்துக்கு, மையத்துக்கு, அல்லது ஏதாவது ஒரு மீட்டிங்கு நான் பிரதம அதிதியாக செல்வதல்ல இந்த பொறுப்புடைய நோக்கம். இந்த உம்மத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பள்ளியோடு தொடர்படுத்தணும். இந்த உம்மத்தில் இருக்கிறவர்களுக்கு அகீதாவை, தீன சொல்லி கொடுக்கணும். இது பொறுப்பு, பள்ளி தலைவர்கள், நிர்வாகிகளுடைய பொறுப்பு, ஸ்கூல்ல ஆசிரியர்கள், உலமாக்குடைய பொறுப்பு. சரியான கொள்கையை, சலஃபு சாலிஹீன்களுடைய கொள்கை வழிமுறையை சொல்லிக் கொடுப்பது பொறுப்பு. இந்த தீனை, அகீதாவை சொல்லிக் கொடுப்பது பொறுப்பு. கியாமத்தினால் நெருங்க நெருங்க ஃபித்னாக்கள், சோதனைகள் வரும். இதிலே இஸ்திகாமத்தாக தௌஹீதில், கொள்கையில் உறுதியாக இருப்பதை சொல்லிக் கொடுப்பது பொறுப்பு. ஷிர்கையும் பிதஅத்தையும் குராஃபாத்தில், மூட நம்பிக்கைகளை விட்டு இந்த தீனில் உறுதியாக இருப்பதை சொல்லிக் கொடுப்பது பொறுப்பு. சகோதரிகளே, இந்த அமானிதங்கள் இன்று பால்படுத்தப்பட்டால் அது கியாமத்தினுடைய அடையாளம். சகோதரிகளே, பெரிய உடனே என்ன, நான் அவருக்கு 2 கிலோ அரிசி கொடுத்தேன், அந்த பேக் கொடுத்தேன், காசு கொடுத்தேன், இதுதான் அமானிதம் நினைக்கிறோம். இமாம்கள், மௌலைமார்கள், மிம்பர்ல பேசுறவங்க, உங்களுக்கு ஒரு அமானிதம் இருக்குது. நீங்க பிதாத்தை சொல்லிக் கொடுக்காதீங்க, வழிகேட்டை சொல்லிக் கொடுக்காதீங்க, ஷிர்கை சொல்லிக் கொடுக்காதீங்க, சரியான கொள்கையை சொல்லிக் கொடுங்கள். இன்னைக்கு பாருங்க, துனியாவுக்காக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கடைசி காலம் எப்படி, துனியா லிஅரத் மின துனியா, துனியாவுடைய அற்ப கிரயத்துக்காக அவருடைய தீனையே விட்டு விடுவார். லிஅரத் மின துனியா, துனியாவுடைய அற்ப லாபத்துக்காக, துனியாவுடைய மோகத்தின் காரணமா தீனை விற்கிற அளவுக்கு தன்னுடைய தீனுக்கு விலை பேசுவாங்க. எப்படி? நீங்க இதை சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு காசு தாரோம். வழிகேட்டை சொல்லுங்க, காசு தாரோம். அன்புக்குரிய சகோதரர்களே, வழிகேட்டை நீங்க இதை போதீங்க, இவருக்கு எதிராக அப்படி பேசுங்க, இவருக்கு எதிராக பேசுனா என்ன? உண்மையான தூய்மையான நோக்கத்தில் அவர் பிள்ளைய சொல்றாரு, சரியா சொல்லுங்க, அந்த நோக்கம் அல்ல. இவர் எப்படியாவது கீழே தள்ளணும், இவர் எப்படியாவது ஓரங்கட்டணும் என்பதுக்காக பேசுங்க. காசு கொடுக்கிறார், இவரும் என்ன செய்யறாரு? காசை வாங்கி தன்னுடைய தீனை இழந்து போகிறார். தீனை விட்டுட்டு ஷிர்க்குக்குள்ள போறாரு. காசு கொடுக்கப்படுதா, பிதாத்துக்குள்ள போறாரு. ஏன்? நான் இந்த இடத்துல, இந்த பள்ளியில இப்படி ஒரு பிதாத்தை செய்யலன்னா எனக்கு சம்பளம் கிடைக்காது, விற்கிறாரு. நாங்க சர்வசாரமா பார்க்கிறோம். நீங்க கூட்டுத்துவா ஓதினால், இந்த இப்படியான பிதாத்துகளை ஜும்மாக்கள்ல செஞ்சால், இப்படியான வழிகேடுகளை செஞ்சால், இப்படி ஒவ்வொன்றையும் செஞ்சாதான் எங்களுக்கு சம்பளம் கிடைக்குமெண்டா நீங்க எதற்காக மார்க்கத்தை விற்கிறீங்க? அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து செயல்பட வேண்டும். சகோதரிகளே, இந்த கடைசி காலம் அல்ல. நீங்க பாருங்க, சர்வ சாதாரணமாக தீனை விற்கக்கூடிய ஒரு நிலை நாங்க பார்க்கிறோம். சின்ன சின்ன துனியாவுடைய காரணங்களுக்காக. எனக்கு ரிஸ்க் தாரது யாரு, நான் எங்க போய் சம்பாதிக்கிறது, நான் எங்க போய் உழைக்கிறது என்று சொல்லி வழிகேடுகளுக்கு துணை நிற்கிற, வழிகேடுகளை போதிக்கிற, தெரியுது வழிகேடு, ஆனா சொல்றாரு. எதற்காக? நான் சொன்னா இதை விட்டா வேற மிம்பர் இல்லையே, இதை விட்டா வேற இடம் இல்லையே. சத்தியத்தை, குர்ஆன் சுன்னாவை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும் என்றால் என்ன? அல்லாஹ் உதவி செய்யறா என்ன? தெளிவான கொள்கை சொல்லுங்கள். பிதாத்தை சொல்லி, வழிகட்ட சொல்லி நீங்க எப்படி அல்லாஹ் உதவி செய்ய போறீங்க? அன்புக்குரிய சகோதரர்களே, கியாமத்தினால் நெருங்க நெருங்க இப்படி இந்த தீனை விட்டு விடுவார்கள். அந்த கூட்டத்தில் நாங்கள் ஆகிவிடக்கூடாது சகோதரர்களே. அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய செய்திகளை சொன்னாங்க. இந்த கியாமத்தினால், மறுமை நாள் நெருங்க நெருங்க எப்படியான குழப்பங்கள் ஏற்படும் என்று சொன்னால், ஒரு மனிதன் தான் எங்கு செல்றதுன்னு தெரியாது, தான் எங்கு போறன்னு தெரியாது. அந்த அளவுக்கு இருள்களை போன்று குழப்பங்கள் வரும். இப்ப என்ன செய்யறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பதஅல் இஸ்லாமு கரீபன் வஸயஊது கரீபன் கமா பதஅ ஃபதூபா லில் குரபா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பதஅல் இஸ்லாமு கரீபா. இஸ்லாம் ரசூலுல்லாஹ் சொன்ன பெரிய அற்புதமான ஒரு செய்தி அவர்களே. பதஅல் இஸ்லாமு கரீபா. இதுக்கு என்ன விளக்கம்? இந்த ஹதீஸை சில போல தவறாக சிலர் பேசுகிறார்கள். இந்த ஹதீஸுக்கு அஹ்லுல் ஹதீஸ்,
ஹதீஸ் துறை சார்ந்த அறிஞர்கள், முஸ்லீம் வார்ந்த ஹதீஸுக்கு விளக்கம் என்ன சொல்றாங்க? பத அல் இஸ்லாம் பத்அன் கரீபா. விளக்கம், இஸ்லாம் எப்படி ஆரம்பிச்சது? கொஞ்ச பேரை கொண்டு ஆரம்ப நிலையில ஒரு சிலர் தியாகத்துக்கு மத்தியில இந்த தீனை முழு உலகத்திற்கும் கொண்டு செல்ல சஹாபாக்கள் கஷ்டப்பட்டார்கள். அந்த தெளிவான கொள்கையில் இருந்து இந்த மார்க்கத்தை கொண்டு செல்ல கொஞ்ச பேர் இருந்தார்கள். அபூபக்கர் இருந்தார், வேதனைப்படுத்தப்படுகிறார். உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன், தல்ஹா, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன், அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப், அபூ உபைதா இப்னு அல்-ஜர்ராஹ், சஅத் இப்னு அபி வக்காஸ், சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன், அம்மார் இப்னு யாசிர், சுமையா பின்த் கப்பாத் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மனிதர்கள் பிலால் இப்னு ரபாஹ், ஹம்தலா இப்னு ரபி, உகாஷா இப்னு மிஹ்சன், சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ், உசைரின் பனி அப்துல் அஷ்ஹல், முஆத் இப்னு ஜஅல், முஆத் இப்னு ஜபல், முஸ்அப் இப்னு உமைர், உபய் இப்னு கஅப், அபுல் முன்திர், அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன், அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர், அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு சஅத் இப்னு அபி ஸரஹ், அப்துல்லாஹ் இப்னு கைஸ், அபூ மூஸா அல்-அஷ்அரி. அன்புக்குரிய சகோதரர்களே, சஅத் இப்னு ரபி, சஅத் இப்னு உபாதா, சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு மாலிக், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன், சுமையா, ஃபாத்திமா, ஹதீஜா, சஃபியா பின்த் ஹுயை பின் அக்தப், ஜுவைரியா, மைமூனா பின்த் அல்-ஹாரிஸ், உம்மு சலமா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹுன்ன அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மனிதர்களால் உருவாக்கப்பட்டது பத அல் இஸ்லாமு கரீபா. இந்த மனிதர்களிடத்தில் என்ன இருந்தது? அல்லாஹுடைய தூதருடைய மஹப்பத் இருந்தது. இந்த தீன்ல உறுதியாக இருக்கும் என்ற தௌஹீதுல உறுதியாக இருந்தாங்க. ஷிர்கிலே அல்ல, பித்அத்திலே அல்ல. இந்த மனிதர்கள் ருமைசா பின்த் மில்ஹான், உம்மு சுலைம் சொர்க்கவாதி, உம்மு ஹராம் பின்த் மில்ஹான், ஆயிஷா, ஹப்சா சொர்க்கவாதி, ஃபாத்திமா சையதத்துன் நிசா அஹ்லில் ஜன்னா சொர்க்கவாதி, பெண்களுக்கு சொர்க்கத்துல தலைவி. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சொர்க்கவாதிகளால, இந்த மனிதர்களால, இவர்களால உருவாக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவியாக இருந்தார். அபூபக்கர் இருந்தார் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இருந்தார், உஸ்மான் இருந்தார். வேதனை செய்யப்பட்டார், அடிக்கப்பட்டார், உதைக்கப்பட்டார், வதைக்கப்பட்டார். இந்த உலகத்தில் முதலாவது சொர்க்கம் செல்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். அம்மார் எவ்வளவு கஷ்டப்பட்ட, யா ஆல யாசிர் மௌஇதுகுமுல் ஜன்னah, சொர்க்கம். ரசூலுல்லாஹ் கடந்து போற பொழுது சொல்லிட்டு போனாங்களே, முஸ்அப் இப்னு உமைர் ஜனாசாவாக வைக்கப்பட்டிருக்கிறாரே, கஃன் செய்யறதுக்கு ஆடை இல்லையே. ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதா அல்லாஹ்வோட உதவியை பெற்றுக் கொடுக்க? தெரியாதா துஆ கேட்டா அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டானா? இந்த உம்மத் விலகி கொள்ளணும். பத அல் இஸ்லாமு கரீபா. அதே மாதிரி சொன்னாங்க, இந்த நிலை ஆரம்ப நிலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை, அவங்க தான் முதலாவது இஸ்லாத்தை கொண்டு வந்தாங்க என்று அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை வைத்து சொல்கிறார்கள், ஆரம்பத்தில் இஸ்லாம் இப்படித்தான் ஆரம்பமானது. வஸயஊது கரீபன் கமா பத, எப்படி இந்த நிலையில் அந்நியமாக, ஆச்சரியமாக எப்படி இஸ்லாம் ஆரம்பமானதோ அதே போன்ற ஒரு காலம் வரும், அப்படி இஸ்லாம் மாறும். பாருங்க, முஸ்லிம்கள் இன்று 200 கோடிக்கு மேல, ஆனால் சரியான கொள்கையை, அல் குர்ஆன சுன்னாவை, சரியான கொள்கையை பின்பற்றி வாழுகிற, சரியான அகீதாவில், இபாதத்தில், கொடுக்கல் வாங்கலில், உறவுகளில், பண்பாடுகளில், தாவாவில், மன்ஹஜில், வழிமுறையில், இப்படி சரியான பாதையிலே செல்கிற மனிதர்களை எங்கு பார்க்கலாம்? எத்தனை பேரை பார்க்கலாம்? தொழுகை சீரில்லை, நம்பிக்கை சரியில்லை, நல்லா தொழுகிறாரு, நம்பிக்கை இல்லை அவர்கிட்ட, அகீதா இருக்குது, இபாதத் இருக்குது, அஹ்லாக் இல்லை, அஹ்லாக் இருக்குது, கொடுக்கல் வாங்கல பிழை, நல்ல எல்லாம் செய்யறாரு, யாருக்குனாலும் சிரிக்கிறது இல்லை, சலான் சொல்றது இல்லை, கடுகடுக்கிறாரு. எங்க முழுமையான ஒரு குரபாக்கள் எங்கே? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கடைசி காலம் வரும் பொழுது இந்த மார்க்கம் எப்படி ஆகும்? கமா பதா சயஊது கரீபன் கமா பதா. இன்று நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே, இஸ்லாத்தை வாழ வைக்கிற, இஸ்லாத்துக்காக பேசுகிற, இஸ்லாத்துக்கு உதவி செய்கிற மனிதர்கள் இன்று குறைந்து கொண்டே செல்கிறார்கள். நல்லா இருப்பாரு, இபாதத் செய்வார், ஈமானோட இருப்பாரு. ஒரு தன்னுடைய வீட்டுல ஒரு விசேஷம் வந்துட்டா, கல்யாணம் வந்துட்டா, பிரமத கலாச்சாரத்துக்கு போயிடுவார். அந்த இடத்துல இந்த ஊர்ல அப்படித்தான், மக்கள்னா அப்படித்தான், நாங்க அப்படித்தான் செய்யணும் என்று விளக்கம் பேசுவார். திருமணத்தில் அல்லாஹ் மறந்துடுவாரு, கொடுக்கல் வாங்கல் அல்லாஹ் மறந்துடுவாரு.
இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கடைசி காலம் வரும் பொழுது இஸ்லாம் ஆரம்ப நிலையில இருந்தது போல வரும். அந்த நேரத்திலையும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அந்த மனிதர்களுக்கு ஃபதூபா லில் குரபா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த குரபாக்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று சொன்னாங்க. அந்த மனிதர்களாக இந்த குழப்பங்கள், அறியாமை ஏற்படும், அமல் குறையும், ஜஹில் வரும், அறிவு கைப்பற்றப்படும், அறிஞர்கள் கைப்பற்றப்படுவார்கள். அதே மாதிரி ரசூல் சொன்னாங்க, இயற்கை அதாவது பூமி அதிர்ச்சி இதெல்லாம் ஏற்படும், கஞ்சத்தனம் போடப்படும், இப்படி நிறைய சொன்னாங்க. குழப்பங்கள் ஏற்படும், முஸ்லீம் காலையில முஸ்லீமாக இருப்பான், மாலையில காஃபிராயிருவான், இப்படியெல்லாம் சோதனைகள் வரும், தீன்ல சோதனை வரும், எல்லா விடயங்களும் சோதனை வரும். இந்த கட்டங்கள்ல அவர் பார்த்து பார்த்து பழகி பழகி இப்படித்தான் அதுக்குள்ள போய் அவர் விழுந்து விடாமல் இப்ப அவர் யாரை பார்க்கணும்? அபூபக்கரை பார்க்கணும். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று பார்க்கணும். இன்றைக்கு யாருமே அப்படி பின்பற்ற இயலாது இஸ்லாத்தை. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த உலகம் இல்ல. இன்றைக்குன்னு சொல்றதை நாங்க பார்க்கிறோமா இல்லையா? தீன் பேசுறாங்க, மார்க்கம் பேசுறாங்க, கொள்கை பேசுறாங்க, ஆனால் சொல்றாங்க வீட்டுண்டு வந்துட்டா மனைவி பிள்ளைலாம் அப்படிதான் இருப்பாங்க, நாங்க கொஞ்சம் இந்த உலகத்தை அனுசரிச்சு போகணும். ஏன் அபூபக்கரை பாருங்க, உமரை பாருங்க, ஃபித்னா கூடி 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 பாவங்களை ஏற்றுக்கொள்ளுகிற நிலைக்கு ஒரு மூமின் வந்து விடுவான். இப்படி வரக்கூடாது அவர்களே. நாங்க இந்த நேரத்தில் எப்படி உறவாக்களா மாறுறதுண்டா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி தன்னுடைய பொருளாதாரத்தில் ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் இருக்குதா, எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாரே. உமர் கொண்டு வந்து கொடுத்தார், உஸ்மான் கொண்டு வந்து கொடுத்தார் ரலியல்லாஹு அஜ்மஈன். இந்த நேரத்தில் உள்ளத்தால், உடலால், சிந்தனையால் இந்த தீன் 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 என்று வாழ்ந்தார்களே. இப்படித்தான் வாழணும். மார்க்கத்தில் இல்லையா, செய்ய மாட்டேன், இருக்குதா செய்வேன். இப்படியாக மார்க்கத்தை பாதுகாத்து மார்க்கத்துக்காக உழைக்கிற மனிதர்களாக இருந்தால் அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். அதனால்தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், இந்த உம்மத், இதனுடைய ஆரம்ப உம்மத் எப்படி சீரானதோ அதை கொண்டுதான் சீராகுவார்களே தவிர ஒரு பொழுதும் இன்றிருக்கிற உம்மத் அவர்கள் நினைச்சதை செஞ்சு சீராக முடியாது. இந்த உம்மத்தினுடைய சீர்திருத்தம் அதனுடைய உம்மத்தின் ஆரம்பத்தில் இருக்குது. அதுதான் நாங்கள் சொல்றோம் சலஃபு சாலிஹீன்கள் சொன்னாலே, சஹாபாக்கள் தாபீன்னு சொல்றோமே. இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் இந்த உலகத்திலே முதலாவது அமல் செஞ்சு வாழ வச்சு காட்டிய அந்த சலஃபுகள், அந்த சஹாபாக்கள், அவர்களுடைய வழிமுறையின் பால் திரும்புவதில் தான் வெற்றி இருக்கிறது. அதைத்தான் சொன்னோம். அந்த குரபாக்கள் தான் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, ஜுபைர் என்று சொன்னோமே ரலியல்லாஹு அஜ்மஈன். இந்த மனிதர்களாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை, இந்த குழப்ப நிலை, இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் நாம் தெரிவு செய்ய வேண்டும். ஈமான்ல உறுதியாக இருந்து, இபாதத்தில் உறுதியாக இருந்து, இந்த தீன்ல இஸ்திகாமத்தாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குழப்பம் வந்தாலும் ஃபித்னா வந்தாலும், இந்த மார்க்கம் கரீபாக மாறினாலும் சில உரபாக்கள் இருப்பார்கள், அந்த உரபாக்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். அப்படிப்பட்ட உரபாக்களில் ஒருவராக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்றால் எந்த குழப்பங்கள் வந்தாலும் சரியான குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக நாம் மாறினால் இந்த குழப்பங்கள் எங்களை ஒன்றும் செய்யாது. நாங்கள் அதே நிலையில் இருந்து மௌத்தை சந்திப்போம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.